லவ்ல வெயிட் பண்றது வொர்த்தா? இல்ல மூவ் ஆன் ஆகுறது கரெக்ட்டா? இந்த லிட்டில் ஹாட்ஸ்டார் கேண்டில்ல ஆர்டர் பண்ணவங்க பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி இருக்கு. கேரளாலேருந்து ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணி லவ் பண்றாங்க. டெய்லி கால்ஸ், சின்ன சின்ன ஃபைட்டு, பேட்ச் அப்ன்னு அந்த டிபிக்கல் காலேஜ் லவ் ரொம்ப அழகா போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்ல இந்த லவ் மேரேஜ் தெரிஞ்சு செம்ம அடி வாங்கியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. என்னதான் அடி வாங்குனாலும் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நான் அவன தான் லவ் பண்ணுவேன், அவன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவ்ளோ ஸ்ட்ராங்கா நின்னாங்க. பட் லைஃப்ல எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குமா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும், அந்த பையனுக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டெய்லி சண்டை, தென் கால்ஸ் கட் ஆச்சு, தென் பேசிக்கிறதும் கம்மியாயிடுச்சு. இப்ப கான்டாக்ட் இல்ல, டாக் இல்ல. ஆனா லவ் மட்டும் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் அந்த பொண்ணு வெயிட் பண்றா. என்ன ஆனாலும், எவ்ளோ நாள் ஆனாலும் அவனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அவன் என்ன புரிஞ்சுப்பான். கண்டிப்பா திரும்பி வருவான்னு ஷி இஸ் வெயிட்டிங். அத சொல்லும்போது அவங்க வாய்ஸ்ல அவ்ளோ ஃபீல் தெரிஞ்சது. அந்த பொண்ணு இந்த ஹாட் ஸ்டார் கேண்டில்ல ஸ்டில் லவ் யூன்னு ஒரு மெசேஜ் செட் பண்ணி தர சொன்னாங்க. வி மேக் இட் லைக் தட். அண்ட் சாக்லேட் வச்சு ஒரு பொக்கே ரெடி பண்ணி தர சொன்னாங்க. சேராத காதல் என்று தெரிந்தும் ஏனோ உன்மேல் தீராத காதல் எனக்கு. இன்னும் காதல் செய்வேன், நிஜ காதலியாக அல்ல, தொல்லை இல்லாத தொலைதூர காதலியாக.